பாசிட்டிவா பேசுமா எல்லாரும் அதானமா சொன்னோம். நீங்களே தானே இருந்தீங்க எல்லாமா. 24 மணி நேரமும் 12 பெண் ஓதுவார்கள் உட்பட சுமார் 75 ஓதுவார்கள் தமிழிலே தான் மந்திரங்களை உச்சரித்துக் கொண்டிருந்தார்கள். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. ஆகவே நல்லதையே நினைப்போம். சிறப்பாக நடந்திருக்கின்றது. எதிர்மறையான கருத்துக்களை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் ஏதாவது தேவைகள் இருந்தால் அதை நாங்கள் நிறைவு செய்வதற்கு நிச்சயமாக தயாராக இருக்கின்றோம். அரும்பாடுபட்டிருக்கின்றோம். இந்த திருக்கோயில் திருமுழுக்கை பல்வேறு சட்ட போராட்டங்களுக்கிடையே இதை நடத்தியிருக்கின்றோம். ஒரே வழக்கிற்கு, ஒரே நிகழ்விற்கு, ஒரே பொருளுக்கு 3 முறை உச்ச நீதிமன்றத்தை அணுகிய விசித்திரம் இந்த குடமுழுக்கில் தான் நடந்தது. ஒரே வழக்கிற்கு யார் குடமுழுக்கிற்கு உண்டான நேரத்தை ஒத்துக்கொண்டு கையெழுப்பமிட்டாரோ அவரே மீண்டும் நீதிமன்றத்திற்கு சென்ற ஒரு விசித்திரமானவும் இந்த குடமுழுக்கில் தான் நடைபெற்றிருக்கின்றது. மதுரை நீதிமன்றத்தில் பெஞ்சில் மாத்திரம், அமர்வில் மாத்திரம் 3 முறை இந்த திருக்கோயிலுடைய வழக்கே திரும்ப திரும்ப பெறப்பட்டது. அருள் முருகன், சக்தி கொண்ட முருகன் எல்லாவற்றையும் சூரசம்ஹாரம் செய்து இன்றைக்கு மகிழ்ச்சியோடு இந்த குடமுழுக்கை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். நீ நான் நெகட்டிவாக கேட்டனா நான் என்ன பண்ணுறேன்? பாசிட்டிவாக கேளுங்க. அதெல்லாம் ஒரு விஷயமாப்பா. இல்லைம்மா, 30வது நாள் வந்து விசேஷம் வந்துடுது. ஆவணி திருவிழா வந்துடுச்சு. கொடியேற்று விழா வந்துடுது. அந்த ஆவணி திருவிழா வர்றதால அந்த 30 நாள் வந்து மண்டல கால பூஜை நடக்குன்னு சொன்னேன். கண்டிப்பா குற்றம் தானே இருக்கேன். 10 கேள்வி கேட்டு சொல்லுனா பதில் மறுத்தா என்ன வீடியோமா? அம்மா, இன்னைக்கு சமூக வலைதளங்கள் வந்து 1 லட்சத்துக்கு மேலே வந்துடுச்சு. ஒவ்வொரு சமூக வலைதளத்திலும் பரவுற வீடியோக்களுக்கு நம்ம விளக்கம் சொல்லிக்கணும்னா நம்மளோட பணிகள் தான் கெடும். அதில் நம்ம பொறுத்தளவில் தமிழில் வேத மந்திரம் ஓதணுன்னா உயர்நீதிமன்ற நீதிபதிகளே இந்த நிகழ்ச்சியில் கலந்துன்னு இருக்காங்க. அவங்களும் சிறப்பான முறையில் நடந்திருக்குதுன்னு இருக்காங்க. நம்ம கலப்பப்படுற புகார் கூறுவதற்கென்றே ஒரு கூட்டம் அலைந்து கொண்டிருக்கும். அந்த புகார்களுக்கெல்லாம், அந்த அவதூறுக்கெல்லாம் நாம் பதில் சொல்லி கொண்டே இருக்க வேண்டும் என்றால் நல்லதை பற்றி எதையுமே சிந்திக்க முடியாது. ஆகவே நல்லதை சிந்திப்போம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.